நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜில் செமஸ்டர் எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுனால ஹால் டிக்கெட் ஜெராக்ஸ் எடுக்கலாம்ன்ட்டு ஊர் ஃபுல்லாக கடையை தேடி பார்த்தா ஒரு ஜெராக்ஸ் கடையும் இல்லை. அதுக்கப்புறம் ஊரோட எல்லையில் ஒரு ஜெராக்ஸ் கடை திறந்துருந்தது. சரி போய் ஹால் டிக்கெட்டை ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு கூட வந்தவன் வர ஸ்பைரல் பைண்டிங் பண்ணோன்னா ஸ்பைரல் பைண்டிங்கும் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வர வழியில் வீட்டு பக்கத்தில் ஒரு ஏரி ஒன்று இருக்குது. சரி ஏரியில் தண்ணி எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலான்ட்டு ஏரிக்குள்ளே போனோம். என்ட்ரன்ஸே சேரும் சகதியுமாக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே எல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கம் பார்த்தா ஏரிக்கு நடுவில் இறங்கி மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யாரும் பண்ணாதீங்க. இதுதான் கொரட்டூர் ஏரி. இது 990 ஏக்கர் பரப்பளவில் இருக்குது. இது சென்னை மேற்கு பகுதியில் பெரிய ஏரியில் இதுவும் ஒன்று. இந்த ஏரி இங்கே கொரட்டூரில் ஆரம்பித்து அம்பத்தூர் வரைக்கும் போகும். நானே சின்ன வயசில் இந்த ஏரியில் வாக்கிங்லாம் போயிருக்கேன். இந்த ஏரியை சுற்றி அங்கங்கே பனைமரம்லாம் இருக்கும். இந்த ஏரியில் 160 வகையான பறவைகள் காணப்படுது. ஒவ்வொரு சீசனுக்கும் பறவைகள்லாம் இங்கே வலசை வரும். அப்படியே ஏரி சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு போனால் வீட்டை சுற்றி விருந்தாளிகளாக வந்திருக்காங்க. 2 நாள் ஆளை காணோம், எங்கடா போனீங்கன்னு கேட்டதுக்கு அவனோட பதிலை பாருங்கள். நாங்க எங்கடா போனோம், நீங்க வேண்டாம் பட்டாசு வச்சு பயத்தை காட்டி போக வச்சிட்டீங்க. சரி கூட கவலைப்படாத, அதான் வந்துட்டோம்ல. இன்னும் நாங்க தான் பயம்னா என்னன்னு உங்களுக்கு காட்டுறோம். போ தீபாவளிக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வச்சிருப்பல, அதை எடுத்துட்டோம். அப்புறம் என்ன, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.